2ஆம் அதிகாரம் 9, 10 இந்த 2 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். உட்காருங்கள். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். 2 Kings 2nd chapter 9th and 10th word. And so it was when they crossed over that Elisha said to Elisha, ask, what may I do for you before I am taken away from you? Elisha said, please let a double portion of your spirit be upon me. So he said, you have asked a hard thing. Nevertheless, if you see me when I am taken from you, it shall be so for you. But if not, it shall not be so. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த பிப்ரவரி மாதம் இரட்டிப்பான பங்கை அடையுமா? இந்த பிப்ரவரி மாதம் இரட்டிப்பான பங்கை அடையும் மாதம். February, a month of double portion. ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதைதான் அடியேனுக்கு கர்த்தர் உணர்த்தினார். எலிசா எலியாவை பார்த்து கேட்டார், எதை கேட்டார்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய். எலியா எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இரட்டிப்பான பங்கு கிடைப்பது அரிதான். ஆனால் நான் சிறு பையனாய் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் கல்கத்தா மாநகரத்தில் என்னுடைய தந்தை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தார். நான் 3 வயதுல வேலூருக்கு அனுப்பப்பட்டேன். கல்கத்தாவிலிருந்து வேலூருக்கு அனுப்பப்பட்டேன். எப்பொழுதெல்லாம் எங்க வீட்டில் விசேஷமான உணவு
தயாரிக்கப்படுமோ அப்பொழுது வேலூர் மாநகரத்தில் நாங்கள் உணவு நேரம் வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்தது 2 பேர் தான், நானும் என்னுடைய அம்மாச்சியும் கூட ஏசி இருந்தார். ஆகினால உணவு வேலை வரும் பொழுது என்னுடைய அம்மாச்சி என்னுடைய பிளேட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். எனக்கு தெரியும் என்னுடைய அம்மாச்சி என்னுடைய அன்பை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து எனக்கு 4 துண்டுகள் இருக்குமானால் அதுல 2 துண்டை எடுத்து அவர்களுடைய பிளேட்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். அவங்களுடைய பிளேட்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. உடனே அவங்க பார்ப்பாங்க, இவன் அன்புள்ளவன் தான், தன்னிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறான் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நான் கொடுத்த 2 துண்டு கறியையும் அதோட சேர்த்து அவங்களும் 2 துண்டை சேர்த்து 4 துண்டா. இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. இரட்டிப்பான பங்கு என்பது பெருக்கத்துக்கு அடையாளம். ஏன்னா 2 நான் எங்க அம்மாச்சிட்ட கொடுத்தேன், அவங்க 4 எனக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்தேன். நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், அம்மாச்சி நான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இல்ல மகனே, நீ ஆம்பளை பையன், நல்லா வளரணும், ஆண்டவனுக்காக ஊழியம் செய்யணும், ஆகினால பலசாலியா இருக்கணும், ஆகினால 2 நீ கொடுத்த இல்லையா, அந்த 2ஐயும் இன்னும் 2ஐயும் சேர்த்து உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி 4ஆ கொடுப்பாங்க. அல்லேலூயா. எங்களுடைய அம்மாச்சியுடைய கை கொடுக்கிற கை. அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிப்ரவரி மாதத்துல உங்க எல்லாரையும் இரட்டிப்பான பங்கை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப இரட்டிப்பான பங்கு என்பது பெருக்கத்துக்கு அடையாளம். கொஞ்சமா இருக்கிற உங்களிடத்தில் உள்ள கொஞ்சமான ஆசீர்வாதம் இந்த மாசம் பெருகும். அதே மாதிரி இரட்டிப்பான பங்கு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொங்கி ஒழுகிற அனுபவம். இரட்டிப்பான பங்கு என்பது என்ன? உங்களிடத்தில் இருக்கிறது அறக்குறையா இருக்கக்கூடாது. அது எப்பொழுது எப்படி இருக்கணும்? பொங்கி வழியணும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த இரட்டிப்பான பங்கு அப்படின்றது என்ன தெரியுங்களா? இரட்டிப்பான பங்கு என்பது தெய்வீக பரம்பரை சொத்தின் அனுபவம். தெய்வீக பரம்பரை சொத்தின் அனுபவம். கர்த்தர் தமது ஆதீனத்தில் உங்களுக்கு பரம்பரை சொத்தை வைத்திருக்கிறார். அந்த சொத்தின் 2 பங்கை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்க ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான பங்கு என்பது என்ன என்றால் உங்களுக்கு இருக்கிற போதுமானதற்கும் உங்களுக்கு இருக்கிற போதுமான அளவிற்கும் அதிகமாய் பெற்றுக் கொள்வதுதான் இரட்டிப்பான பங்கு. அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான பங்கு என்பது என்ன தெரியுங்களா? மிக பெரிய மகிமையை அனுபவிக்கும். ஆண்டவர்
உங்களுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுக்கும் போது வேற யார் மூலமாவது உங்க வீட்டுக்கு அனுப்புகிறவர் அல்ல, நேரடியா அவரே வந்தார். அல்லேலூயா. நேரடியா அவரே வரார். எப்படி வரார்னா மகிமையோடு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான பங்கு என்பது ஆதரவற்ற உனக்கு ஆதரவை அனுபவிக்கிற அனுபவம். உனக்கு ஆதரவு இல்லை, உன்னை தாங்குகிறவர் யாரும் இல்லை, உன்னை மகிழ்விக்கிறவர் யாரும் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி மட்டும் நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உன்னை கர்த்தர் இரட்டிப்பான பங்கினால இந்த பிப்ரவரி மாதம் உன்னை ஆசீர்வதித்த உடனே ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு போறாருன்னா உயர்ந்த பரிமாணத்துக்குள் கொண்டு போகிறார். அல்லேலூயா. உயர்ந்த பரிமாணத்துக்குள் ஆண்டவர் உன்னை கொண்டு போகிறார். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் அல்ல, பதவி பெருகுகிற மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? பதவி பெருகுவதின் மாதம். அது மாத்திரமல்ல, மறுசீரமைப்பின் மாதம். அது மாத்திரமல்ல, நீ 1வது மாதத்துல எதையெல்லாம் இழந்து போனாயோ அவைகளெல்லாம் ஈடு கட்டப்படுகிற மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு காம்பன்சேஷன் கொடுப்பார். கர்த்தர் உனக்கு இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? ஈடு கட்டுவார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் தான் உனக்கு பருவ காலம். இந்த பருவ காலத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ கேட்கலாம், ஆண்டவர் கொடுக்கிற இரட்டிப்பான பங்கை எப்படி பெற்றுக் கொள்வது? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகத்தோடு கூட இந்த இரட்டிப்பான பங்கும் உன்னை வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க உபாகமம் 21:17. உபாகமம் 21:17 வாசிங்க. இருபத்தொன்னு 17 வாசிக்கிறீங்க இல்லையே? வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம். அல்லேலூயா. நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்குது. எல்லாரும் கையை உயர்த்தி நல்லா ஒரு உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை வாசித்த உடனே நம்முடைய உள்ளத்துல ஒரு தெம்பு வரும். என்ன தெம்பு வருதுன்னா,
ரெட்டிப்பான பங்கு என்னன்றத இந்த வசனத்தின் மூலமா நான் புரிந்து கொள்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை டபுள் போர்ஷன். உனக்கு ரெட்டிப்பான பங்கு வேணுமா? உனக்கு ரெட்டிப்பான பங்கு வேணுமா? இந்த வசனத்தின்படி ரெட்டிப்பான பங்கு உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ தேவனாகிய கர்த்தருக்கு அந்த கடவுளுடைய குடும்பத்துல நீ எப்படி இருக்கணும்? முதல் பலனா எப்படி இருக்கணுங்க? ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பலனா. அல்லேலூயா. ஒரு வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்களா? நானும் கூட கர்த்தருடைய குடும்பத்துல முதல் பலன். அல்லேலூயா. ரெட்டிப்பான பங்குனா ஏதோ ஒண்ணு பங்கா கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? தகப்பனுடைய முதல் பலனா நீ இருக்கிறபடினால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சேஷ்ட புத்திர பாகத்துக்கு தகுதியான ஆள். நீ சேஷ்ட புத்திர பாகத்துக்கு தகுதியான ஆள். உனக்கு சாதாரண பங்கு அல்ல, உனக்கு தகப்பனுடைய சொத்துல இருந்து இரட்டிப்பான பங்கு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இரட்டிப்பான பங்க முதலில் பிறந்த தலைச்சல் பிள்ளைக்கு ஏன் கொடுக்கிறாங்கன்னா, அந்த முதல் பிறந்த மகனை பொறுப்புள்ளவனா மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, தகப்பன் முதல் பிறந்த மகனை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே ரெண்டு பங்க முதல் பிறந்த மகனுக்கு கர்த்தர் தகப்பன் ஏன் கொடுக்கிறார்னா, தகப்பனே இந்த வீட்டுல நான் உன்னை கனப்படுத்துகிறேன். இனிமே நீ என்ன பண்ணணும்னா, குடும்ப நிர்வாகத்துக்கு நீதான் பொறுப்பெடுக்கணும், நீதான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் உன்னை கனப்படுத்தும் வண்ணமாக இரட்டிப்பான பங்கை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய நீங்கள் எல்லாருமே தகப்பனுக்கு சேஷ்ட புத்திரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இரட்டிப்பான பங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்னா, ஒரு வெகுமதியா. எப்படி கொடுக்கிறாங்க? ஒரு வெகுமதியா கொடுக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். என்னென்ன இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பெறும். என்ன நம்பிக்கை? ஜனவரி மாதத்துல நான் என்னுடைய வாழ்க்கையில வெட்கத்தை அனுபவித்தேன். ஆனால் பிப்ரவரி மாதத்துல ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா என்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மகனே, ஜனவரி மாதத்துல நீ வெட்கப்பட்டால் எல்லாரும் உன்னை வெட்கப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த
பிப்ரவரி மாதத்துல உனக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். கர்த்தர் உனக்கு வெகுமதி கொடுப்பார். என்ன கொடுப்பார்? நீ இந்த வெட்கத்தின் மூலமா லட்சை அடைந்தாய் அல்லவா, அந்த லட்சைக்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. லட்சைக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்றாரு? உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்துல கர்த்தர் வெட்கப்பட்ட உனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாய முடிக்கிறவங்களா வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரல்ல, இரட்டிப்பான சுதந்திரத்தை மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்றாரு பிப்ரவரி மாதத்துல நீ நித்திய மகிழ்ச்சியை அடைவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, இரட்டிப்பான பங்கு என்பது என்ன? ஆண்டவர் உன்னை மறுசீரமைக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை இந்த பிப்ரவரி மாதத்துல மறுசீரமைக்க விரும்புகிறார். யோபு 42:10 வாசிங்க. யோபு 42:10. வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யோபு 3 சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். 3 பேரும் யோபு நல்லா இருந்தப்போ எல்லாரும் சிநேகிதர் மாதிரி தான் நடந்துட்டாங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கையில யோபு சாத்தான் மூலமா சோதனையை எதிர்கொண்ட பொழுது யோபுடைய சரீரம் எல்லாம் பருக்களால் பாதிக்கப்பட்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருந்த பொழுது யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் நஷ்டப்பட்டு போன போது இந்த 3 சிநேகிதரும் யோபை குற்றம் சுமத்தினார். யோபை குற்றம் சுமத்தி மனமடிவாக்கினார்கள். யோபு ஆச்சரியப்பட்டார். இவர்கள் எல்லாரும் என்னுடைய சிநேகிதர்கள் அல்லவா, எல்லாரும் என்னை குற்றப்படுத்தி நீ செய்த பாவத்தினால் தான் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்திருக்கிறது என்று சொல்லி 3 சிநேகிதர்களும் யோபின் மேல் பழி சுமத்தினார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த 3 சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, யோபு ஆண்டவர் சொல்றாரு இந்த 3 பேரை பார்த்து, நீங்கள் யோபை போல என் தாசனாகிய யோபை போல நீங்க அவன் பேசினது போல நீங்க என்ன செய்யல, பேசல. நீங்க என்ன குறித்து நிதானமா பேசல. பாருங்க, யோபுக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான நஷ்டம் என்ன தெரியுங்களா? 7 குமாரர்களையும் 3 குமார்த்திகளையும் யோபு இழந்து போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபு எதையெல்லாம் இழந்தாரு?
யோபுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டது. ஆனா தேவனாகிய கர்த்தர் யோபுவினிடத்தில் என்ன சொன்னாரு? உன்னை பகைத்த, உன்மேல் பழி சாற்றின, உன்மேல் குற்றம் சுமத்தின இந்த எலிப்பாசுக்காக, இந்த பில்தாதுக்காக, இந்த சோப்பாருக்காக நீ என்ன பண்ணு? வேண்டுதல் ஜெபத்தை ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா யோபுடைய முகத்தை பார்த்தார். ஏன்னா யோபு முகம்தான் இருதயத்தினுடைய கண்ணாடி. ஆகினால யோபுடைய முகத்தை பார்த்தார். யோபு என்ன செய்யல? இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும், இவங்க தான் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க, என் மேல குற்றம் சுமத்தினாங்க, இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போன. கர்த்தர் சொன்னபடியே யோபு என்ன பண்ணாருங்க? வேண்டுதல் பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பரிந்து பேசுகிற ஜெபத்தை யோபு செய்தபடியினால யோபுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் மறுசீர் அமைத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் யோபுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? 7 குமாரர்களை கொடுத்தார், 3 குமார்த்திகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரிகள், யோபுவுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க? சும்மா வரல, ஒரு தங்க காசை கொண்டாங்க, ஒரு தங்க ஆபரணத்தை கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, யோபுவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அவன் இழந்து போன 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடுகளை கண்டார். அல்லேலூயா. அவன் இழந்து போன 3000 ஒட்டங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டங்களை கண்டார். அவன் இழந்து போன 500 ஏர்களுக்கு பதிலாக 1000 ஏர்களை கர்த்தர் கொடுத்தார். அவன் இழந்து போன 500 கழுதைகளுக்கு பதிலாக கர்த்தர் அவனுக்கு 1000 கழுதைகளை கொடுத்தார். அது மாத்திரல்ல, 3 பெண் பிள்ளைகள் யோபுவுக்கு பிறந்தாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேசத்தில் எங்கும் யோபுடைய குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அழகான பெண்களை, பெண் குழந்தைகளை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையை ஜனவரி மாதத்துல நீயும் கூட உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உன்னை கெட்ட வார்த்தைகளினாலே, தகாத வார்த்தைகளினாலே, நீ செய்யாத காரியங்களை சொல்லி உன்னை குற்றப்படுத்தினார்களா? கடந்த ஜனவரி மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீ இழந்து போய்விட்டாயா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை நீ மன்னிக்கும் வண்ணமாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுவாயானால் என்ன நடக்கும்? ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? யோபை 2 தடவையாக ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை 2 தடவையாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன
என்னை யோபை போல ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாரா? அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க சகரியா 9:12 வாசிங்க. சகரியா 9:12. சகரியா 9:12 வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே ஆண்டவர் சொல்றாரு. ஆபத்தான இடத்துல இருக்காத, ஆபத்தான இடத்துல இருக்காத, பொல்லாப்பு நேரிடுகிற இடத்துல இருக்காது, பலவீனமான இடத்துல இருக்காது. எங்க வா, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் சிறைப்பட்டு போய்விட்டீர்கள், வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இங்க வாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க, கோட்டைக்குள்ள வாங்க, மதில் சுவருக்குள்ள வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க. ஏன் வரணும்? அப்படி நீங்க வந்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, இரட்டிப்பான நன்மைன்னு என்ன அர்த்தம்? நான் உங்களை பிப்ரவரி மாதத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 2:9 வாசிங்க. பாருங்க, எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறான், எலியாவுடைய அபிஷேகத்தின் ஒரு இரட்டிப்பான பங்கை எலிசா வாஞ்சிக்கிறார். வாஞ்சித்தது மாத்திரமல்ல, எலியா சொன்னபடியே நான் சுழல் காற்றில அக்கினிமயமான ரதங்களினாலே நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டார் அப்படின்னு சொன்ன. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை, வல்லமையை இந்த பிப்ரவரி மாதத்துல கொடுக்க விரும்புகிறார். அல்லது ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்க, ஒரு உற்சாகமா சொல்லுப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க பெரிய அல்லேலூயா சொல்லணும். ஆமென் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்ததுக்கெல்லாம் சத்தம் போடுறீங்க இல்லையா? இதுக்கு ஏன் சத்தம் போட முடியாது? ஆமென். இப்ப பாருங்க, எலிசா என்ன சொன்னார்னா, எலிசாவுடைய வாஞ்சை என்னன்னா, எலியாவை போல என்னுடைய வாழ்க்கையில நானும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஆகையினால எனக்கு என்ன வேண்டும்? எலியாவிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு இரண்டத்தனையாக வேண்டும் என்று எலிசா வேண்டிக் கொண்டபடியே
எலிசாவுக்கு இரண்டத்தனையான அபிஷேகம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா காட்பாடியில இருக்கிற மூட நம்பிக்கை, காட்பாடியில் இருக்கிற அசுத்தங்கள், காம விகாரங்கள், குடிகள், வெறிகள், சூதாட்டங்கள், இவைகள் எல்லாம் ஒழிக்கணும்னா எலிசாவை போல இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்ட தேவதாசர்கள் வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவதாசர்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு இரட்டிப்பான வரங்கள் இல்லையானால், இரட்டிப்பான அபிஷேகம் இல்லையானால் காட்பாடியில ஒண்ணுமே அசையாது. காட்பாடியில் இருக்கிற அந்நிய உபதேசங்கள், துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கெட்ட உபதேசங்கள் அசைவன்னா நீங்களும் நானும் எலிசாவை போல இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை பெற்றால்தான் இவைகளை நாம் அசைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களிடத்தில் வரும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன பண்ணணும்? இந்த சீஷர்களை போல பரிசுத்த ஆவியானவரை இந்த பிப்ரவரி மாதத்துல நீ பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஆவியானவர் உன்னிடத்துல வந்து உன்னை நிரப்புவதற்கு நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, பிப்ரவரி மாதத்துல நீ காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்தார்னா என்ன நடக்கும்? நீங்க பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் யாருக்கு காட்பாடியில எப்படி சுவிசேஷத்தை சொல்லணுமோ அப்படி நீங்கள் உங்க வாயை திறந்து உங்கள் நாவை பயன்படுத்தி உங்கள் நேரத்தை செலவழித்து உங்களுடைய திறமையை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்னா, அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் காட்பாடியில உங்களை இந்த பிப்ரவரி மாதத்துல மாற்ற விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் இதை கேட்டு இதை செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் உண்மையாக சொல்லுகிறேன், நிஜமாக சொல்லுகிறேன். நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14:12 வாசிங்க. யோவான் 14:12. கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறவங்க யாராவது வாசிங்க.
விசுவாசித்தால் ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒண்ணு என்ன? இயேசு என்னென்ன காரியத்தை செய்தாரோ அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. ரெண்டாவது என்ன சொல்ற? ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அதனை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை, பெரிய காரியங்கள்னா அதை விட பெரிய காரியம். பெரிய காரியம்னா இயேசு 5000 பேருக்கு 5 அப்பத்தை வைத்து 2 மீனை வைத்து போஷித்தால் நீங்க என்ன செய்வீங்க? 10,000 பேருக்கு அதே 5 அப்பத்தை வைத்து அந்த 2 மீனை வச்சு போஷிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய விரும்புறீங்களா? விரும்புறீங்கன்னா பிதாவை விசுவாசிங்கள், இயேசுவை விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்ப வாசிங்க சங்கீதம் 92:10 வாசிங்க. சிஸ்டர், ஆண்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கும் போது தெய்வீக பலத்தினால நம்மை நிரப்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? புத்தம் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எதுக்காக இந்த அபிஷேகம்? பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. பேதுரு அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக பேதுருவினிடத்தில் என்ன இல்ல? தைரியம் இல்லை. பேதுரு அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக பேதுருவினிடத்தில் என்ன இல்லை? வல்லமை இல்லை. ஆனா பேதுரு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது தைரியத்தையும் வல்லமையையும் அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:15. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. மறுபடியும் வாசிங்க சிந்தன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? அபிஷேகத்தை பெற்றவர் பேதுரு. புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பெற்றவர் பேதுரு. இப்போ பிடியாளிகள் எதை விரும்புறாங்க? பேதுருவினுடைய நிழலாவது இந்த பிடியாளிகளின் மேல் பட்டால் அவர்கள் சொஸ்தமாவார்கள், சுகமாவார்கள் என்று விசுவாசித்தார். அப்படின்னா எவ்வளவு தைரியம், எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா? இப்போ நீங்க காட்பாடியில நடந்து போகும்போது உங்களுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர் சுகமாக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? நிழல் மாத்திரல்ல, நீங்க ஜெபம் பண்ணாவே வியாதியஸ்தர்கள் என்ன செய்யணும்? குணமாகும். வியாதி சரீரத்திலிருந்து என்ன செய்யணும்?
வெளியே போ. போமா போ. ஆனா உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கொடுக்கிற புதிய எண்ணெய் வேணும். அந்த எண்ணெய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ போய் நின்னாவே போதும், இருக்கிற பிசாசெல்லாம் காட்பாடியை விட்டு வெளியே. அல்லேலூயா. வசந்தபுரத்தை விட்டு வெளியே போகும், திருவள்ளுவர் நகரை விட்டு ஓடி, பழைய காட்பாடியை விட்டு ஓடியே ஓடி. அல்லேலூயா. அவன் காரணம் என்னன்னா, இன்னைக்கு என்ன வேணும்? உனக்கு தைரியம் வேணும், வல்லமை. இந்த தைரியத்தையும் வல்லமையும் கொடுக்கிறது எது? புதிய எண்ணெயிலிருந்து கிடைக்கிற அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. இப்ப வாசிங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல என்ன இல்ல? முன்மாறி இல்ல, பின்மாறி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க வாழ்க்கையில முன்மாறி உண்டு, பின்மாறி உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்ன உடனே தலையை கீழே போடுறீங்க. நான் சத்தியத்தை சொன்னா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிறவங்க தலையை இப்படி கீழே போடுறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு ஆமென் என்று சொல்லுகிற வண்ணமாக நீங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர்களுக்கு முன்மாரியை கட்டளையிடுவார், பின்மாரியை கட்டளையிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை வறண்டு கிடந்துச்சு, இந்த மாசத்துல உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல களஞ்சே இல்லை. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல அநேக உரைகள் இருந்துச்சு. அந்த உரையில பருப்பு, வெல்லம், புளி எல்லாமே, அந்த அரிசி எல்லாமே அந்த உரைகள், வரிசையா உரைகள் எங்க வீட்டுல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பெட்டியெல்லாம் காலியா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஜனவரி மாதத்துல உங்க வாழ்க்கையில பஞ்சம், குறைவு, நிறைவு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்க களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நிலம் வச்சிருந்தீங்கன்னா உங்க நிலத்தில் இருக்கிற பயிரை எல்லாம் பச்சை கிளிகளும், வெட்டு கிளிகளும், முசுக்கொட்டை பூச்சிகளும் அரித்து போட்டு நஷ்டப்படுத்தி விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போன விளைச்சலை இரண்டத்தனையாக உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஜனவரி மாசம் சாப்பிட்டீங்க, ஆனா சம்பூர்ணமா சாப்பிடல. சாப்பிட்டீங்க, திருப்தி அடையல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா, ஆமென். திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல, உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவீங்க?
துதிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுக்க விரும்புகிறார். நான் இப்பொழுது செய்தியை முடிக்க போகிறேன். இப்ப நீங்க உங்க உள்ளத்துல ஒரு வாஞ்சை வந்து, உங்க உள்ளத்துல ஒரு ஆசை வந்து, என்ன ஆசை? இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் என்னை இரட்டிப்பான பங்கினாலே ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னா, இன்றைக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னன்னா, சிறிய காரியங்கள்ல நீ உண்மை உள்ளவனாய். சிறிய காரியங்களை நீ எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் இருந்தா மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை வாசிப்போம். அப்போ வாசிக்காதீங்க சிஸ்டர், டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கொஞ்ச காரியத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறவங்கள அதிகத்தின் மேல் கர்த்தர் என்ன பண்றாரு? அதிகாரியா. அல்லேலூயா. அந்த அதிகாரம் தான் இரட்டிப்பான பங்கு. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க இங்க வாசிக்காதீங்க, வீட்டுல போய் வாசிங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 25ஆம் வசனத்தை வாசிக்க தயவுசெய்து. ஓ சரி, போதும் போதும். அதாவது பாருங்க, நீங்க இன்னைக்கு காட்பாடியில நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வேலையே நமக்கு விக்கிரகமாயிடுச்சு. நம்முடைய குடும்பமே நமக்கு ஒரு விக்கிரகம், நம்முடைய தொழிலே நமக்கு ஒரு விக்கிரகம். ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல, தொழில் செய்யறதுக்கு காலையில 7 மணிக்கு கூட போய் உட்கார்ந்தோம். அப்ப எல்லாமே உனக்கு விக்கிரகம். ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகமம் 23:25, நீ என்ன பண்ண? முழு இருதயத்துடன் தேவனுக்கு சேவை செய். அப்படி சேவை செய்தினா இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும், அப்பம்னா என்ன அர்த்தம்? வெறும் தோசை இல்ல, இட்லி இல்ல. அப்பம்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையில எது எது குறைவா இருக்குதோ அதையெல்லாம் பெருக செய்வேன். அல்லேலூயா. தலையை நிமிர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் தரையே பார்த்துக்கிறீங்க, மேல பாருங்க, பரலோகத்தை பாருங்க, கர்த்தரை பாருங்க. ஆமென். பூமி மாதா இல்ல, நம்முடைய தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா, உபாகமம் 28:1-2 வாசிங்க. உபாகமம் 28:1-2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி
14 வசனங்களை வாசித்து பாருங்க. முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த ஆலயத்தில் உட்காருங்க. என் மூலமா தேவன் தம்முடைய வசனத்தை பேசுகிறார். இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் நீங்க கீழ்ப்படுறீங்க? கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க கீழ்ப்படிதல் 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறதை நீங்கள் இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துல பாருங்க. இப்ப பாருங்க, அன்னாளுக்கு ஆரம்பத்துல அன்னாள் எப்படி இருந்தா? மலடியா இருக்கு. ஆனா 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:5 வாசிங்க. பாருங்க, புருஷனிடத்திலிருந்து அன்னாள் என்ன செய்தாள்? இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா புருஷன் எல்கானா கொடுத்த இரட்டிப்பான பங்கை விட எது பெரிய பங்கு? எது பெரிய பங்கு? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அன்னாளுக்கு முதல் மகனாக கொடுத்தார். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்துல தேவனுடைய வசனம், கடைசியில உட்கார்ந்துக்கிறவங்க வசனத்தை கவனிக்கிறீங்களா? விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற பின்னால உட்கார்ந்துட்டு நீங்க எதையாவது செய்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்காது. ஆமென். தேவ வசனம் அபூர்வமாய் இருந்த நாட்கள்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விசாரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான பங்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ இரட்டிப்பான பங்கு என்பது என்ன? இது ஒரு பரம்பரை சொத்து. இரட்டிப்பான பங்கு என்பது என்ன? இது பரம்பரை சொத்து. தெய்வீக பரம்பரை சொத்து தான் இரட்டிப்பான பங்கு. இரட்டிப்பான பங்கு என்பது என்ன? உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுசீரமைக்கிறார். இரட்டிப்பான பங்கு என்ன? நீ பரிசுத்த ஆவியானவருடைய புதிய அபிஷேகத்தினால சக்திப்படுத்தப்படுகிறாய். இந்த மாசம்
ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதங்களையும் ஆதரவையும் வல்லமையும் அதோடு கூட திருப்பு முனையையும் பொங்கி வழிந்தோடக்கூடிய நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டவிழ்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நோக்கம் உங்களுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் உங்களை வரிசைப்படுத்திக் கொள்வீர்களா? நீங்கள் வரிசைப்படுத்திக் கொள்வீர்களானால் நம்முடைய வாழ்வுக்கான இரட்டிப்பான பங்கினை அவர் கொஞ்சமாய் கொடுக்காமல் நிறைவாய் கொடுத்து இன்றைக்கே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம்.